அந்த குருவியுடைய தாய் அந்த பறவையை பார்த்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தாய்க்கும் ஒரு குட்டிக்கு மத்தியில உள்ள உறவை பார்த்தீங்களா? இந்த குட்டி எங்கெல்லாம் கொண்டு போறீங்களா அங்கெல்லாம் தாய் வருதுங்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ், இதுல என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னு கேக்குறாங்க சஹாபாக்கள், நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சராசரியாக ஒரு தாய் எவ்வளவு பெரிய உச்ச நிலையிலே தன்னுடைய பிள்ளைக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அக்கறையோத்து வளர்த்துப்பாளோ, அன்போடு இருப்பாளோ, காதலோடு இருப்பாளோ, அதை விட 70 மடங்கு ரப்பு தன் அடியானின் மீது இருக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை முறை? 70 முறை. எது கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். எதை நம்மிடமிருந்து அல்லாஹ் தடுக்காமல், எதை எடுக்காமல் இருக்கிறானோ அதற்காக நன்றி செலுத்துங்கள். அது பெரிய நிஅமத், பெரிய நிஅமத். இதே 30 வயது உள்ள 35 36 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் நம்மை போன்ற ஒரு ஆரோக்கியத்தை இல்லாமல் ஒரு சின்ன நரம்பு லைட்டா இப்படி ஒண்ணு இல்ல, ஒரு 1.8 mm லைட்டா அப்படி வந்துருச்சு, ஒரே ஒரு நரம்பு. அந்த நரம்பு இப்படி திருப்பி வரணும்னா அந்த பிளட் தின்னாக்கணும். அந்த பிளட்டை தின்னாக்கணும்னா மாசம் 25,000 ரூபாய் ஒரே ஒரு ஊசி 2 வருஷத்துக்கு மட்டும் போட்டா போதும். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 25,000 என்ன ஆயிடுச்சு கணக்கு? 2 வருஷத்துக்கு நமக்கு அந்த நரம்பு எதுவும் போயிருக்கா? அப்படி நவுதுபில் அல்லாஹ் பாதுகாப்பான 12 லட்சம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா விளங்குங்க. நம்மள்ட்ட இருந்து எடுக்கலனாலே என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். எடுக்காம இருக்கிற வரைக்கும் பெரிய நிஅமத். துன்யாவுல எது வழங்கணும்ங்கிறது கேட்கறதை விட எதை விட்டு பாதுகாப்பு வேண்டுமோ அதை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார். அல் கலபத்து தைனி வ கஹரி ரிஜால், கடன் மிகைப்பதை விட்டும் பிறர் என்னை நிர்பந்தித்து விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். எவ்வளவு பாதுகாப்பு! மின் ஃபஸாஇல் மௌத், ரசூலுல்லாஹ் ஆக்சிடென்ட்டை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பு தான். மின் அர்தலில் உமர், படுக்கையிலேயே ரொம்ப நாளா இருந்து என் வேலையை நானே பண்ண முடியாத அந்த மோசமான ஆயுள் இருந்து இறைவா எனக்கு நீ பாதுகாப்பத்தா. அதனாலதான் 63 வருஷத்துல வஃபாத். யாரும் அவங்களுக்கு ஹிதுமத் வச்சிருந்தா அவங்க எல்லாம் அப்படிலாம் இல்ல, தான நல்லா இருக்கும் பொழுதே மௌத். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆக்கள் இது. வெறும் கொடுப்பது வாங்குவது மட்டுமல்ல, இறைவா நீ தடுப்பதும் ஒரு பெரிய நிஅமத். அவன் தடுத்துக் கொண்டே இருக்கிறான் பாருங்க சில முசீபத்துகளை, அதுவே மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே பெருமக்களே, இந்த தக்வாவை, இந்த இஹ்லாஸோடு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய அமல்களில் பெருமக்களே நிறைய ஆர்வம் கொடுத்து கொண்டே இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப பயபக்தி மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான்கிற தைரியமும் அந்த ஆசையும் அந்த நம்பிக்கையும் உங்களிடம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுல நம்ம பிரத்யேகமாக ஒண்ணே ஒண்ணு, நமக்கு அல்லாஹ் இப்படி ஒரு நிஅமத்தை கொடுத்துருக்கான். முதல்ல நீங்க நன்றி செலுத்துங்க, உள்ளத்தால நிறைய நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 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 நிறைய சொல்லுங்க. எங்க பாருங்க, நீங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பாருங்க, நிறைய பேர்ட்ட நான் பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், இந்த உம்ரா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை தரட்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தருள் புரிவானாக. யாராவது உங்கள்கிட்ட எப்படி இருக்கீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி நீங்க என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவீங்க, போய் சொல்லாது. நான் யார்கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் எங்க ஹஜ்ரத் வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல, நான் போய் சொல்லல. இத வெளியே கூட ஓடுது யூடியூப்ல. சரி, குடும்பத்திலே என்ன ஒரே உடம்பு சோம் இல்லாமையே இருக்குது, எப்ப பாரு உடம்பு சரி. நீங்க இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் ஓதி பார்த்துட்டு போறியா மாம்பட அப்படிங்கிறாங்க. ஃபேமிலில எப்ப கேட்டாலும் உடம்பு சரியில்லை, சரியில்லை, நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இன்னும் இப்படிதான் இருக்கு. யாராவது புதுசா அறிமுகமாகறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோம். பலசா இருக்கிறவங்கள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நம்ம சுப்ஹானல்லாஹ் மாறி போயிடும், எல்லாம் காலி ஆயிடுமேன்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இல்லை. நம்மால சொல்லணும் பெருமக்கள், ஒண்ணுமே இல்லைன்னா கூட அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். அந்த தைரியத்தை உண்டாக்கணும், அதான் ஈமான். அந்த தைரியத்தை கொண்டு வாங்க. நீங்க சொல்ல சொல்ல அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க கொடுப்பான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ் எங்க ஒண்ணுமே இல்லாம எப்படி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா கொடுப்பான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல இருக்கிறாங்க.
அங்கிருந்து ஒரு மனிதர் வர்றாரு, அவர் வீட்டை பார்க்கலான்ட்டு, அவர் பார்க்கலாம், ஒரு பெரிய சஹாபி, மூத்த சஹாபின்ட்டு, ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நேரம் நின்றவர், எல்லா பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தெரிஞ்சவர். வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பொருளையும் காணும். அபூதர்ட்ட வந்து கேட்கிறாங்க, இதெல்லாம் உங்க வீடு அப்படின்ட்டு. ஆமா. என்ன ஒரு பொருளும் இல்ல, தேவையான பொருள் கூட இல்ல, இப்படி இருந்தா எப்படி, என்ன வாழ்க்கை இது? அபூதர் சொன்னாங்க, பொருள்லாம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு நான் செய்யற நல்ல அமல்கள் தான் பொருள், இந்த பொருளை சரியா நான் கொடுத்துட்டு சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவர் விளங்கிட்டாரு. அபூதர் வந்து ஆன்மீகத்தை பேசுறாரு, ஆகிரத்தை பத்தி பேசுறாரு, நம்ம துன்யாவை கேட்கிறோம், அவங்க ஆகிரத்தை பத்தி பேசுறாங்க, மறுமையை பத்தி பேசுறாங்க. அபூதர் சொல்றாங்க, என்னுடைய நல்ல அமல் தான் ஆகிரத்துல இருக்கு, பொருளா இருக்கு, என்னுடைய வீடு அங்க இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்தவர் கொஞ்சம் விவரமான ஆளு, நம்மள மாதிரி கொஞ்சம் விவரமான ஆளு. மாதும்னா அலைஹி லா புத்த ஃபி ஹயாத்தி துன்யா அப்படின்னாரு. இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு 4 பொருள் வேணும் தானங்க அபூதர்ரே. நான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், வாஸ்தவம் தான், நீங்க சொல்றது புரியுது, மறுமைக்கான சேர்க்கணும், ஓகே தான், சரி இங்க இப்போதைக்கு ஏதாவது பொருள் அவனை வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை, ரொம்ப தங்கத்துல எழுத வேண்டிய வார்த்தை. அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஃபமதாஉனா லா யதஉலனல்லாஹு ஃபீ ஹய்யினா, நீங்க அப்படியே வாங்கிட்டே வாங்கல, அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டிலேயே அடுக்குங்களே. சரி, இந்த வீட்டுடைய ஓனரு இந்த வீட்டிலேயே என்ன இருக்க வச்சிருவானா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நான் இருக்கிற பொருள் இல்ல, அந்த பொருளை ஆகிரத்தை சேர்க்கிறேன், நீ சொல்ற பொருளோட வாழு, நல்லா வாழு, எல்லாம் கேட்டு வாழுன்னு சொல்ற, ஓகே கிடைச்சிடும். அப்படியே அந்த பொருள் இருந்தா நான் இந்த வீட்டுல இருப்படா. சாஹிபுல் பைத், இந்த வீட்டுடைய ஓனர் யாரு? நம்ம வீட்டோட ஓனர் யாருங்க? அல்லாஹ் தாங்க. நம்ம வீட்டோட ஓனர் அல்லாஹ், ஆஜியார் இல்ல. அவரு ஒரு 15,000 வாங்கிட்டு சொல்லி முடிச்சிடும், ஒரு மாசம் கடந்துரும். அல்லாஹ் தான் ஓனர், அல்லாஹ் தான் பாதுகாப்பு. சாஹிபுல் பைத் யாருன்னா அல்லாஹ் தான். சாஹிபுல் கல்பு, என் உள்ளத்தின் உரிமையாளன் யார்? ரப்பு அல்லாஹ். சாஹிபுர் ரஃபீக், என் உற்ற தோழன் யார்? அல்லாஹ். உங்களுடைய சாஹிபு சஃபர் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுக்காகத்தான் நீங்க போறீங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தாகத்தான் நீங்க போறீங்க. இதை வளர்த்துக்குங்க முதல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், எந்த நிலையிலும் நீங்க அல்லாஹ்வை மறக்காதீங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா. இதெல்லாம் உங்களுக்கு நாட்கள் போக போக உங்களோட இருக்கக்கூடியவங்களோட பழக முடியும். நீங்க உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பப்படுத்துங்க உங்க வீட்டுல, இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த உம்ராவுடைய பயணத்துல நீங்க செய்ய வேண்டியது மிக முக்கியமான முதலாவது அமல் என்பது நியத். நியத் ரொம்ப முக்கியம். இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த அமலுக்குமே நியத் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நியத் வைப்பீங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த இஹ்ராம கெட்ற, இந்த இஹ்ராம் அல்லாஹும்ம இன்னி உரீதுல் இஹ்ராம், இஹ்ராம கெட்ற, இந்த இஹ்ராம் ஃபயஸ்ஸிர்ஹா, இந்த உம்ராவுடைய அமல்ல இந்த இஹ்ராமுடைய நிலையில யா அல்லாஹ் எனக்கு லேசுபடுத்தி ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து நீ கபூல் செய்வாயாக. என்ன சொல்லணும்? ஃபதகப்பல் மின்னி. உங்களுக்கு அந்த புக் தருவாங்க, அதுல அந்த நியத்துடைய இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன துவாக்கள் இருக்கும், அதை நீங்க அப்பப்போது நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க போற வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அது மெமரைஸ் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து ரொம்ப முக்கியமாக இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால நியத்துன்னு ஒண்ணு இருக்கு. இஹ்ராம் கட்டி குளிச்சுட்டு அத்தரெல்லாம் பூசிக்கலாம், குளிச்சுட்டு அத்தரெல்லாம் பூசிட்டு இஹ்ராம் போட்டுக்கலாம். சில பேர் உடம்புல பூசிப்பாங்க, சில பேர் இஹ்ராம்லயும் பூசிப்பாங்க. நியத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா விளங்கணும், இஹ்ராம்ல அத்தரே படக்கூடாதுன்னு கிடையாது. நியத்து சொல்றதுக்கு முன்னாடி, இது ஆண்களுக்கு, பெண்கள் அத்தரை பூசக்கூடாது. பெண்கள் என்ன செய்யக்கூடாது? அத்தரை பூசக்கூடாது. நம்மாலும் அத்தர் பூசுறாங்க வெளியே போகும்போது, வெளியே யாராவது இருந்தா கல்யாணம் காட்சி மாலு கீழு அந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது, பாவம் இந்த மனுஷன் வருவான்ல வீட்டுக்கு, அப்போ ஒரு அத்தர் இருக்க, யார்கிட்ட அத்தர் பூசணுமோ அவங்கள்ட்ட அத்தர் பூசுறது இல்ல, எங்க பூசவே கூடாதோ ஹராமோ அங்க பூசிட்டு போயிருவாங்க. நம்ம பெண்கள் சொல்லல, பொதுவா சாதாரணமா நம்மள்ட்ட மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு அத்தருங்கிறது பெண்களுக்கு கிடையாது. அப்படி கூடும் அப்படின்னு சொன்னா அறைகள் இருந்து வெளிவராமல் வெறும் தன் கணவன் மட்டுமே இருக்கக்கூடிய அறையில் மட்டுமே கூடும். ஜாயிஸ், போடணும் கூட சொல்லல, கூடும் என்று வருகிறது.
ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இஹ்ராமுடைய நிலையில நியத்து வச்சுட்டு 2 ரக்காத் தொழுவீங்க. அந்த 2 ரக்காத்துல முதலாவது ரக்காத்துல என்ன ஓதுவீங்க? சனா ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் காஃபிரூன் ஓதுவீங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் இக்லாஸ் ஓதுவீங்க. குல் ஹுவல்லாஹு ஓதுவீங்க. சரிங்களா? இந்த 2 ரக்காத் இதைத்தான் நீங்க சுபுவுடைய சுன்னத்திலே இன்ஷாஅல்லாஹ் ஓதுவோம். கரெக்டா? சுபஹு தொழுக ஒவ்வொரு நாளும் தொழுதுட்டு 2 ரக்காத் சுன்னத்து நம்ம முன்னாடி தொழுவோம் இல்லையா? இதுதான் பெரும்பாலும் ஓதுவாங்க. பெரும்பாலும் மக்ரிபுடைய சுன்னத்திலையும் இந்த 2 சூரா ஓதுவாங்க. இந்த 2 சூறாவை தான் நீங்க உங்களுக்கு நிறைய சூறாக்கள் தெரியும். இந்த 2 சூறாவை கொஞ்சம் கேட்டுக்குங்க, ஓதி பார்த்துக்குங்க அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ். இந்த 2 சூறாவை முடிச்சிட்டு தொழுது முடிச்சிருவீங்க. 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்ட பிறகு சஃபருடைய 2 ரக்காத் தொழுவீங்க. சஃபருடைய தொழுகைங்கிறது உம்ராவுடைய அமல்.